தம்ப்நெயில் தான் நம்ம யூடியூப் சேனலோட முக்கியமான காரணம் நம்ம வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஸ் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதை சிம்பிளாக பண்ணுறதுக்கு 2-3 வழிகள் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். நீங்கள் தம்ப்நெயில் பண்ணுறதை நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ஃபோட்டோபியா, செகண்ட் ஒன்று கேன்வா. இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயுமே டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கேன்வாவில் போயிட்டு ஜஸ்ட் இங்கே தம்ப்நெயில் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே யூ கேன் கெட் நம்பர் ஆஃப் தம்ப்நெயில்ஸ். ஓகே, இந்த தம்ப்நெயில்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய டிபெண்ட்ஸ் அப்பான் தி சப்ஜெக்ட், டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேரக்டர், டிபெண்ட்ஸ் அப்பான் தி நிச், யூ கேன் கெட் மோர் நம்பர் ஆஃப் தம்ப்நெயில்ஸ். அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஃபோட்டோபியா. இதுலேயும் அப்படி தான். நீங்கள் டெம்ப்ளேட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா யூ கேன் கெட் தம்ப்நெயில்ஸ். இந்த தம்ப்நெயில்ஸ் வந்து நிறைய தம்ப்நெயில்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். யூடியூப்னு கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் தம்ப்நெயில்ஸ். ஸோ எனக்கு இந்த தம்ப்நெயில் வேணும், இல்லை இது வேணும், கேமிங் சம்மந்தமாக இது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஐ கிளிக் லோட் அண்ட் யூ கேன் எடிட். ஸோ இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண முடியும். பட் இது ரெண்டுலேயுமே என்னென்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும். இல்லை எனக்கு தம்ப்நெயில் ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும், எனக்கு ஏஐ ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ எப்படி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி தம்ப்நெயில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் கூகுளில் போயிட்டு தம்ப்நெயில் மேக்கர் அப்படின்னு கொடுங்க. thumbnail.ai இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. போனோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரீ தம்ப்நெயில் மேக்கர். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் மேனுவலாகவே எடிட் பண்ண முடியும், ஆட்டோமேட்டடாக வரும். உங்களுக்கு 2 ஆப்ஷனுமே சொல்லிடுறோம். ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிட முடியும்னா உங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ இதுக்குள்ளே போயிருங்க. இதில் போனோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து என்டர் தி டெக்ஸ்ட், டைப் த டெக்ஸ்ட் யூ வாண்ட் டு மேக் தம்ப்நெயில் அப்படின்னு கேட்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் இந்த ஏஐ வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் த டைட்டில் அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல டைட்டில் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கேங்க. நான் அதே ஒன்று போட்டு காட்டுறேன். காப்பி பண்ணி ஜஸ்ட் இதில் போடுறேன். ஜென்ரேட் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நம்ம டாபிக் கொடுக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேமிங் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நான் ஹெட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு தேவையானது க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ பேக்ரவுண்ட் போட்டுருச்சு, அதே அழகாக ஒரு கேட்சிங்கான ஒரு டெக்ஸ்ட்டும் போட்டுருச்சு. இதுக்கப்புறம் இது எப்படி நான் மேனுவலாக எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆட் இமேஜஸ். இங்கே இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ டெக்ஸ்ட்டில் இருக்கும். டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் பேடிங் மாற்ற முடியும், ரவுண்ட் கார்னர் கொடுக்க முடியும், பார்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், பார்டர் கலர் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிதிங் யூ கேன் கஸ்டமைஸ். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபாண்டோட டிசைனையும் மாற்றிக்க முடியும். உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைன்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபாண்டை மாற்றிட முடியும். ஓகே, கோ வித் திஸ் ஒன். ஓகே, இதை நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த எலிமெண்ட் வேணும், சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதை கொண்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அகெயின் ஒரு ஹியூமன் பாடி வேணுமா, ஹியூமன் ஃபேஸ் கொண்டு வந்து இங்கே வச்சு சென்டரில் வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் எந்த ஷேப்ஸ் வேணுமோ அது எல்லாமே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி, எவ்ரிதிங் யூ கேன் ஆட். ஜஸ்ட் இந்த எலிமெண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இமேஜஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு இந்த ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் வேண்டாம், இது வேணும், இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா ரீப்ளேஸ்னு கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ் அங்கே வந்துடும். எனக்கு இது வேணும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிளிக் திஸ் இமேஜ். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூ கேன் ஆட் சேஞ்ச் தி பேக்ரவுண்ட் ஆர் யூ கேன் கோ வித் லேயர். இப்போ நான் லேயர்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த லைன் இந்த இடத்துல வந்துடும். ஓகே,
உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து லேயர், அனதர் ஒன் இஸ் ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டே சேஞ்ச் ஆயிரும். லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நிற்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் தீம். ஸோ இந்த ஃபைனலாக உங்களுக்கு அவுட்புட் எந்த மாதிரி வரணும், இது கிளிக் பண்ணி தீம்ஸ் வரும். ஸோ தீம்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த தீம்ஸையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டேஸ்ட். இப்போ எந்த கண்டென்ட்டுக்கு எந்த மாதிரி வரணும், எதில் இமேஜஸ் பெருசாக வரணும், இல்லை பேக்ரவுண்ட் எது பெருசாக வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே நியூ டெம்ப்ளேட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். எகைன் நீங்கள் டெம்ப்ளேட்ஸில் போய் சேஞ்ச் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மிஸ்டர் பீஸ்டோடது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் அதே டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்துடும். அந்த டெம்ப்ளேட்டில் போய் நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ். நீங்கள் வந்து ஒரு டைட்டிலை கொடுத்துட்டு ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணி ஒரு தம்ப்நெயில் கொண்டு வந்துக்கலாம். அதர்வைஸ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் தம்ப்நெயில்ஸ் வந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்துட முடியும். டிசைன் பண்ணி முடிச்சுட்டு ஆஸ் இட் இஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவஸ் அப்படின்னு கொடுத்து அப்படி அந்த ஃபைலை வந்து நான் டிசைன் பண்ணி இதே எனக்கு போதும் அப்படின்னா ஐ கேன் சேவ் ஆர் அதர்வைஸ் கோ வித் டவுன்லோட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், உங்களோட தம்ப்நெயில்ஸை ஜென்ரேட் பண்ணிட முடியும். நான் மறுபடியும் சம்மப் பண்ணுறேன். thumbnail.ai அதுதான் இந்த வெப்சைட். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஆட், கோ வித் நியூ, ஆர் யூ கேன் ஜென்ரேட், ஆர் யூ கோ வித் டெம்ப்ளேட். இது 3 ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே லிங்க்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த லிங்க்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி அப்லோட்ஸ். இப்போ நீங்கள் சில இமேஜஸ் வேணும் அப்படின்னா அந்த இமேஜஸ் புதுசாக ஒரு இமேஜ் கொண்டு வரீங்க, இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதையும் கொண்டு வரலாம். ஸோ அந்த ஸ்டெப்ஸும் நான் சொல்லிடுறேன். இப்போது நான் ஃப்ரீ ஃபயர்னு கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இந்த இமேஜ் வேணும், ஃப்ரீ ஃபயரோட இமேஜ் வேணும், ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதே இமேஜ் வேணும் அப்படின்னா ஐ கேன் கோ வித் திஸ் இமேஜ். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு அந்த இமேஜ் இங்கே வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட கண்டென்ட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததை விட ஐ கேன் ஆட் திஸ் ஒன். ஸோ பிக்சல் கம்மியாக இருக்குது. பிக்சல் கரெக்டான இமேஜஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் இங்கேயும் இது ஆஃப் இங்கேயும் வச்சுட்டு I can change this one. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம எந்த இமேஜஸ் வேணால் இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த எலிமெண்ட்ஸ்லேயும் இமேஜ் தீம்ஸில் இமேஜஸில் வந்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கொண்டு வந்துடலாம். சர்ச்சில் போனீங்கன்னா ஆல்ரெடி இங்கே சர்ச்சில் இருக்கும். இதுலேயும் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர்னு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சம்மந்தப்பட்ட இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கெட் தட் இமேஜ். ஓகே, இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கெட் த இமேஜ். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கான டெம்ப்ளேட்டையும் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் தம்ப்நெயில்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.